தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் செய்யூர் முருகப்பெருமான் ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணுறோம். ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப புராதனமான கோவில், எக்கச்சக்கம் சிறப்புகள் மகிமைகளை கொண்ட ஆலயம் இது. உலகத்தில் எந்த ஒரு கோவில்லையும் பார்க்க முடியாத தரிசனம் இந்த கோவிலில். 27 வேதாளங்களுக்கு தனித்தனி சந்நிதிகள், நட்சத்திர சொரூபங்களாக அந்த வேதாளங்களை இன்றைக்கு வணங்குகிறார்கள் இல்லையா? இந்த திருத்தலத்தில் எப்படி முருகப்பெருமான் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு முருகப்பெருமான் இந்த செய்யூர், அதாவது சேயூருக்கு வருகிறார். இந்த திருத்தலத்திற்கு வந்தவுடனே முருகப்பெருமான் எதற்காக இங்கே வருகிறார்னா, சிவபூஜை செய்யணுங்கிறதுக்கு வர. ஏன்னா பாவம் போகணும், தோஷம் போகணும். இப்போ ராமபிரான் பார்த்திங்கன்னா ராவணனை கொன்ற தோஷம் போக்கணுங்கிறதுக்காக பல திருத்தலங்களில் சிவலிங்க வடிவத்தை ஸ்தாபனம் பண்ணினார். ஒரு கோவில் அல்ல. முருகப்பெருமான் பாருங்கள், திருச்செந்தூரில் வணங்கினாலுமே இந்த திருத்தலம் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். சோமநாதர் அப்படின்னு பேர். இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமான் சோமநாதர், அம்பாள் பேர் மீனாட்சி. இவங்களுக்கு பள்ளியறை பக்கத்திலே இருக்குது. இந்த சோமநாதருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருத்தலத்தில் செய்யூரில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. பிரம்மதேவன், மகாவிஷ்ணு துவாரபாலகர்களாக காணப்படுகிறார்கள். இந்த கோவிலில் இறைவனான சோமநாதரை தரிசிக்கிற போது மும்மூர்த்திகளை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும். ஒரே இடத்துல மும்மூர்த்திகளை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இங்கே ஸ்தாபனம் பண்ணி தனது சிவபூஜையை ஆரம்பித்து முருகப்பெருமான் இந்த இடத்துல குடிகொள்ள தீர்மானிக்கிறார். அப்பாவும் சொல்கிறார், நீ இங்கே இரு அப்படிங்கிற. அப்போ பைரவர் சொல்கிறார், இந்த திருத்தலத்தில் உங்களுக்காக உங்கள் போரில் உதவின 27 பூதகணங்களான வேதாளங்கள் காத்திருக்கின்றன. அவங்களுக்கு உங்களோட அனுக்கிரகம் வேணுமா? என்றைக்கும் இதே இடத்திலே அவர்களும் குடிகொண்டிருக்க வேண்டுமாம் அப்படிங்கிற விஷயத்தை பைரவர் முருகப்பெருமானிடம் சொல்லி, முருகப்பெருமான் அந்த 27 வேதாளங்களுக்கும் ஆசிகளை கொடுத்து, நீங்கள் இதே ஆலயத்திலேயே விளங்குவீர்களாக அப்படின்னு சொல்லி 27 வேதாளங்கள் இங்கே இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பைரவர் விசேஷம், 27 வேதாளம் விசேஷம், முருகப்பெருமான் விசேஷம், சோமநாதர் விசேஷம். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். ஒவ்வொரு மூர்த்திக்கும், அதாவது ஒவ்வொரு தெய்வ திருமேனிக்கும் இந்த இடத்துல குடிகொண்டதற்கு காரணங்கள் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் கிருத்திகை, சஷ்டி, ஒரு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இவையெல்லாம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள். பைரவர் இந்த ஆலயத்தில் சிறப்பு பெறுகின்ற காரணத்தினால தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷம். நம்ம சிவாலயங்களில் பார்க்குறோம். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு அந்த பைரவர் திருமேனிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். இந்த ஆலயத்தில் பைரவருக்கும் 27 இந்த வேதாளங்களுக்கும் சிறப்பு வழிபாடு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நடக்கிறது. அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, அவரவர்கள் நட்சத்திரம் 27 வேதாளம், அதாவது பூதகணங்களான வேதாளம், ஒவ்வொரு வேதாளமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சுரூபமாக காணப்படுகிறார்கள். அதனால் அந்தந்த நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் இந்த தேய்பிறை அஷ்டமி காலத்தில் இந்த செய்யூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு போய் அன்றைய தினம் வணங்கினால் சிறப்பு பலன்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. எல்லா நாளும் போகலாம், ஆனால் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போகிறது அத்துணை விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு 27 வேதாளங்களுக்கும் எண்ணக்காப்பு நடக்கும். அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள். அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த வேதாளத்தினுடைய சந்நிதிக்கு சென்று தங்களது நட்சத்திர தேவதையை வணங்குவது போல நினைத்து கொண்டு இந்த வேதாளங்களை வணங்குகிறார்கள். இந்த வேதாளங்கள் என்ன பண்ணோம், நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, அந்த பிரார்த்தனையை பைரவர்கிட்ட சொல்லும். பைரவர் என்ன பண்ணுவார், நாம் சொன்ன அந்த பிரார்த்தனையை
முருகப்பெருமானிடம் கொண்டு செல்வார். அதனால் ஒரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை முருகப்பெருமானை அடைந்து அவை நிறைவேற்றப்படுகின்றன. அவ்வளோதான் விஷயம். அது எவ்வளோ சுலபமாக பாருங்கள். எங்கிருந்து எப்படி போகணுமோ அப்படி போய் நமக்கு எல்லாமே நிறைவேறுகிறது. இங்கே முருகப்பெருமான் பிரதான சந்நிதி சொன்னேன், முருகப்பெருமானுக்கு உண்டான ஆலயம்னு சொன்னேன். ஒரு ஆலயத்தினுடைய கோஷ்டத்தை பார்த்தோம்னா பலவிதமான தெய்வங்கள் காணப்படும். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நிருத்த முருகன், பாலமுருகன், வேடன் ரூபத்தில் இருக்கிற முருகன், பிரம்ம சாஸ்தா அப்படின்னு முருகப்பெருமான் சந்நிதி நீங்கள் வலம் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே முருகனது திருவடிவங்களாக காணப்படுகின்றன. எல்லாமே முருகன் தான். இங்கே இந்த ஆலயத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கு பேரே குஹசூரியன் அப்படின்னு பேர். குஹசூரியன் பேர். யாருக்கு? சூரிய பகவானுக்கே பேர். அப்படின்னா இந்த ஆலயம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால், பாண்டியர்களுக்கு முன்னாலேயும் சரி, சோழர்களுக்கு முன்னாலேயும் சரி, இந்த ஆலயமானது சிறப்பு பெற்ற ஆலயமாக விளங்கி வந்திருக்கிறது என்பது பல குறிப்புகள் மூலமாக காண முடிகிறது. இப்போ நம்ம தரிசனம் பண்ணுற கோவில் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு உண்டான திருவிழாக்களும் விசேஷம், முருகப்பெருமானுக்கு உண்டான திருவிழாக்களும் விசேஷம். இப்போ ஒரு கோவில்னு வச்சுக்கங்களேன், ஒரு கோவிலை பற்றி ஒரு தலபுராணம் நமக்கு தெரியணும், அந்த கோவில் வரலாறு நமக்கு தெரியணும் அப்படின்னா யாரேனும் ஒரு அருளாளர், அந்த காலத்தில் வாழ்ந்த மகான் அந்த கோவிலை பற்றி எழுதியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த கோவில் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் இந்த கோவிலை பாடியிருக்கார். வளபா புரிவாள் மயில் வாகனனே அப்படின்னு அவருடைய திருப்புகழில் வரும். வளபாபுரி அப்படின்னு சொல்லுவார் இந்த திருத்தலத்தை. எதை? செய்யூரை. என்ன காரணம்? அந்த காலத்தில் வளவன் என்கிற ஒரு சோழ மன்னன் ஆண்ட காரணத்தினால வளபாபுரிவாள் மயில் வாகனனே அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், இந்த வேதாளத்தை பற்றியும் கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். வேதாள கணம் புகழ் வேலவனே அப்படின்னு ஒரு வரி கந்தர் அனுபூதியில் சொல்கிறார். அப்போவே பாருங்கள், இந்த வேதாளத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அருணகிரிநாதர் அப்போதே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். ஸோ அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அதனால் இந்த திருத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பு. இதை தவிர தலபுராணம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பழனி பார்த்தீங்க அப்படின்னா பாலசுப்ரமணிய கவிராயர் அப்படிங்கிறவர் தலபுராணம் எழுதியிருக்கார் நிறைய. இப்போ மயிலாப்பூர் பார்த்திங்கன்னா சேக்கிழார் எழுதியிருக்கார். ஐயடிகள் காடவர் எழுதியிருக்கார் தலபுராணம். ஒவ்வொரு கோவில் தலபுராணத்தையும் ஒரு அடியார் எழுதியிருக்கார் அந்த காலத்தில். அதுபோல் இந்த ஆலயத்தில் சேயூர் கலம்பகம், சேயூர் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற பேரில் பாடல்கள் எழுதியிருக்கார் ஒரு கவிஞர், வீரராகவ முதலியார் அப்படின்னு அவர் பேர். அவர் பேருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்தக கவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்தக கவி வீரராகவ முதலியார். அவர் இந்த திருத்தலத்தோடு தொடர்புபடுத்தப்படுபவர். இந்த திருத்தல முருகனை பற்றி பாடினவர். அதுவும் அப்படி முருகப்பெருமானை கேட்டுக்கொண்டதற்கிணங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ நம்மளாக பாடுறது ஒன்று, ஆனால் அந்த தெய்வமே கேட்டு நம்ம பாடுறது அப்படிங்கிறது எத்தனை சிறப்பு பாருங்கள். அப்படி கேட்குறார் முருகப்பெருமான், இவர்கிட்ட கேட்கிறாராம். இந்த வீரராகவ முதலியார் அப்படிங்கிறவர் இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் வாழ்ந்தவர். பொன் விளைந்த களத்தூர் பக்கத்திலே ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர். அந்தக கவி அப்படின்னு இவருக்கு பேர். அந்தகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருள் அப்படின்னு அர்த்தம், பார்வை குறைபாடுன்னு அர்த்தம் அந்தகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு. இப்போ அப்படின்னா இவருக்கு என்ன? பார்வை குறைபாடு. இவர் பிறந்ததில் இருந்தே இவருக்கு பார்வை கிடையாது. 2 கண்லேயும் பார்வை கிடையாது. யார்? வீரராகவ முதலியாருக்கு. யோசிச்சு பாருங்கள், பார்வை இருந்துமே பல விஷயங்களில் நம்ம தடுமாறுகிறோம், கீழே விடுறோம், எங்கேயானு போய் இடிச்சுக்கிறோம். பார்வை இருந்துமே ஏதான ஒரு இடத்துல ஒருத்தன் இடித்தானே, உனக்கு என்ன கண் இல்லையா
கேட்குறாங்க. ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை வருகிற போது உனக்கு என்ன கண்ணே இல்லையான்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஆனால் இவருக்கு கண்களே கிடையாது, பார்வையே கிடையாது. எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை அந்த காலத்தில்? ஆனால் அதனோடு முருகப்பெருமான் மேலே ஒரு பக்தியை வச்சு, எந்த முருகான்? செய்யூர் முருகப்பெருமான் மேலே ஒரு பக்தியை வச்சு இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவார். ஒரு நாள் வந்திருக்கார், இந்த கோவிலுக்கு வந்திருக்கார். அன்னைக்கு இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷமான அபிஷேகம் நடக்கிறது. ஏதோ ஒரு விசேஷமான தினம் அன்னைக்கு. அந்த அபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே முருகப்பெருமானுக்கு அலங்காரம் நடக்கிறது. ஒரு தெய்வ திருமேனிக்கு அலங்காரம் அப்படின்னா அந்த அர்ச்சகர்கள் ஒரு சிரத்தை கொடுத்து அந்த அலங்காரத்தை மேற்கொள்வார்கள். ஏன்னா ஒரு சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறோம், ஒரு கடவுள் திருமேனியை நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அழகு, ரூப லாவண்யம் அதுதான் ரொம்ப சிறந்தது இல்லையா? நம்ம பார்க்குறோம் சில கோவில்களில் ஒரு அலங்காரம் அப்படிங்கிறதுக்கே அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். ரொம்ப சிரத்தையாக பண்ணணும், ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். இந்த முருகப்பெருமானுக்கு அலங்காரம் முடிஞ்சு அந்த திரை திறந்து ஆரத்தி காமிக்கிறாங்க. முன்னாடி பக்தர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் அந்த முருகப்பெருமானுடைய திரு அழகை பார்த்துவிட்டு பரவசமாக கன்னத்தில் போட்டுக்கொண்டு எல்லோரும் தரிசிக்கிறார்கள். அப்படி தரிசிக்கிற போது அந்த முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றியும் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளானது வீரராகவ முதலியாருக்கு கேட்கறது. என்ன பேசுகிறாங்க? பா முருகனை பாருப்பா, முருகன் எத்தனை அழகாக இருக்கா இந்த முருகன். இந்த முருகனுடைய அழகை பார்த்தால் நமது கண்களை எடுக்கவே முடியல, அந்த பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறதே. இந்த முருகப்பெருமான் சந்நிதியில் இருந்து நகர்வதற்கு நமக்கு மனசே வரமாட்டேங்கிறதே என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். அப்போ இவருக்கு என்ன தோணும்? என்னடா அது, நமக்கு பார்வை இல்லையே, இந்த முருகப்பெருமானை பற்றி இந்த அளவுக்கு வர்ணிக்கிறார்களே, இந்த முருகப்பெருமானை ஒரு தரிசிக்கிற பேர் எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறார். இது நியாயம்தானே? ஏதான ஒரு குறைபாடு நமக்கு இருந்தால் அந்த குறைபாடு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மறைமுகமாக சுட்டி காட்டுகிற போது நமக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? ஒரு பேச முடியாத ஒருத்தங்கிட்ட நிறைய பேர் நல்லா பேசுகிறாங்க, பேச்சினால் உயர்ந்த நிலைக்கு வராங்க, பேச்சு கலைங்கிறது பெரிய கலை அப்படின்னு ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா பாவம் அது. அவர் நினைப்பார், ஆகா நம்மளால் பேச முடியலையே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, கடவுள் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கலையே நினைப்பாங்க. அதுபோல் இங்கே பாருங்கள், இவர் என்ன ஆகுது, வீரராகவ முதலியாருக்கு என்னடா முருகப்பெருமான் ஆளுக்கால் வர்ணிக்கிறாங்க. இந்த முருகப்பெருமான் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான், தன்னை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை கொடுக்கலை. எத்தனையோ விஷயங்களை கற்க வைத்தான், எத்தனையோ புலமையை எனக்கு கொடுத்தான். ஆனால் இந்த முருகப்பெருமான் தன்னை தரிசிக்கிற ஒரு பேற்றை எனக்கு கொடுக்கவில்லையே அப்படின்னு வருத்தப்படுகிறார் வீரராகவ முதலியார். உண்மையான வருத்தம், உண்மையான குறை எந்த பக்தனது மனசில் இருந்தாலுமே அது தெய்வத்தை அடைந்துவிடும். நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு குழந்தை அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை வீட்டில் அழுகிறது அப்படின்னா அம்மாவுக்கு தெரியும் இந்த குழந்தை எதற்காக அழுகிறது. உணவு தேவைப்பட்டு அழுகிறதா, அல்லது உறக்கம் வருகிறதா, அல்லது வெளியில் தூக்கிட்டு போகணுங்கிறதுக்காக அழுகிறதான்னு அம்மாவுக்கு தெரியும். அந்த குழந்தையை தூக்கிட உடனே அந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றி விடுவாள் அந்த தாயார். ஒரு தாயாருக்கே இவ்வளவு சக்தி இருக்கிற போது நம்மையெல்லாம் ஆள்கிற முருகப்பெருமானுக்கு இருக்காதா? இந்த வீரராகவ முதலியாரது மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை அந்த முருகப்பெருமானுக்கு தெரியாதா? தெரிந்து விட்டது. இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.